நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஆக்சுவலாக. ஸோ எல்எல்எம் ப்ரொவைடர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. எல்எம் ப்ரொவைடர்ஸே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஓப்பன் ஏஐ அண்ட் ஆந்த்ரோபிக் அண்ட் எக்ஸ் இருக்குது, கிராக் தட் மீன் கிராக், ஜெமினி இருக்குது அண்ட் மிஸ்ட்ரல்னு இருக்குது. ஸோ நிறைய டீப்சிக் கேள்விப்பட்டிருப்பீங்க, டீப்சிக் இருக்குது. ஸோ நிறைய மாடல், நிறைய ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அந்த ப்ரொவைடர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு மாடலுமே ஒவ்வொரு கேப்பபிலிட்டியோடு தான் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் வந்து திங்கிங் கேப்பபிலிட்டியோட உங்களுக்கு வருது. இஸ் ஃபார் ஏஜென்டிக் டெவலப்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ரீசனிங் சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக அந்த ஆன்சரை கொடுக்குதுன்றதுக்கான ரீசனிங்கும் அண்ட் திங்கிங் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குற மாடல்ஸுமே இருக்குது. ஸோ நான் எங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது சாட் ஜிபிடி தான் தெரியும். ஸோ சாட் ஜிபிடிக்கு பின்னால் இருக்கிற மாடல்ஸை பற்றி நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் இந்த டாக்குமெண்ட் செக்ஷனில் போகும்போது ஓப்பன் ஏஐயில் மாடல்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரைஸிங்கை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ வாட் இஸ் த மாடல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் வந்து ஓப்பன் ஏஐ ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மாடலோட கேப்பபிலிட்டி என்னவா இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் இப்போ அவங்க கொடுத்துருக்கிற ஃபீச்சர் மாடல்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணது GPT-5, GPT-5 மினி அண்ட் GPT-5 நேனோ. ஸோ அவங்களே இங்கே ஷார்ட்டாக கொடுத்துட்டாங்க, த பெஸ்ட் மாடல் ஃபார் கோடிங் அண்ட் ஏஜென்டிக் டாஸ்க் அக்ராஸ் டொமைன்ஸ். அக்ராஸ் டொமைன்ஸ்னால் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் செக்டர் இருக்கும், அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ் இருக்கும், அது போல் நிறைய டொமைன்ஸில் கோடிங் அண்ட் ஏஜென்டிக் டாஸ்க். ஸோ ஏஜென்டிக்னா என்ன, அதுக்கான தனி வீடியோ சீரீஸே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஏஜென்டிக்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் ஒன் பர்சன் இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ. உங்களுக்காக ஒரு பர்சன் வந்து நீங்கள் கொடுக்குற டாஸ்க்குக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு மெயிலை செக் பண்ணி அந்த மெயிலுக்கு வந்து நீயே ரிப்ளை பண்ணிவிடு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ உங்களோட ஏஜென்ட்டே வந்து அந்த வேலைகளை முடிச்சிடும். ஸோ அதுக்கான கேப்பபிளான மாடல் தான் இந்த GPT-5. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா GPT-5 மினி. ஸோ இது கொஞ்சம் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, ரொம்ப கேப்பபிளான பர்சன், நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். அவங்ககிட்ட ஒரு ஒர்க்கை கொடுக்குறீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, நல்லா திங்க் பண்ணி ஆன்சர் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனால் அந்த பிரில்லியன்ட் பர்சனை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதே போல் GPT-5 மினின்னும் போது ஓகே, எஃபிஷியன்ட் வைஸ் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்குமான்னு கேட்டால் திங்கிங்கில், ரீசனிங்கில் இருக்கும், பட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ என்னோடய ப்ரிஃபரன்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது GPT-5 மினி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜென்டிக் ஃப்ளோவுக்குமே சரி நான் GPT-5 மினி தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நேனோ, ஓகே, இந்த நேனோ வந்து ஃபாஸ்ட் அண்ட் காஸ்ட் எஃபிஷியன்ட். ஸோ நீங்கள் காஸ்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு ஓகே ஓப்பன் வெயிட் மாடல்ஸ்னு ஒன்று இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீச்சர்ஸ் ஃப்ரண்டியர் மாடல்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாடல் எல்லாமே ஓப்பன் ஏஐயோட சர்வரில் தான் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கான 2 டிஃப்ரென்ஸ் நான் சொல்லிடுறேன். இந்த 2 டிஃப்ரென்ஸுக்குமே உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா யூ கேன் ஏபிள் டு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஓப்பன் சோர்ஸ் மாடலை நம்ம என்ன பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ஓப்பன் ஏஐயோட சர்வர்னு வச்சுங்களேன். ஸோ ஓப்பன் ஏஐயோட அவங்க பிளாட்ஃபார்மில் இருக்கிற சர்வர். இந்த சர்வரில் அவங்களோட ப்ரீமியம் மாடல்ஸ் எல்லாத்தையுமே டிப்ளாய் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் GPT-5 அண்ட் GPT-5 மினி அண்ட் நேனோ, இது எல்லாத்தையுமே டிப்ளாய் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாடல்ஸை நீங்கள் அக்சஸ் பண்ணணும்னா எது மூலிமா அக்சஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, எல்எல்எம்மோட ஏபிஐ கால்ஸ் மூலிமா தான் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு டெவலப்பர் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க, இங்கேருந்து ஒரு ஏபிஐ கால் ஒன்று நீங்கள் மேக் பண்ணுறீங்க, அந்த ஏபிஐ கால் போய்ட்டு இங்கே சர்வரில் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வர ரெஸ்பான்ஸ், இது கொஞ்சம் காஸ்ட் ஆகும். அதுவே ஓப்பன் சோர்ஸ் மாடல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸோ எப்படி வந்து எல்எல்எம் ட்ரைன் பண்ணி ஒரு மாடலை அவங்க ஒரு பிளாட்ஃபார்மில் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அங்கே பார்த்தா ஓப்பன் சோர்ஸ் மாடல்னு வச்சுங்களேன் இது. ஸோ ஓப்பன் சோர்ஸ் மாடல். ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸ் மாடலை நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, எடுத்துகிட்டு வந்து நம்மளோட பிளாட்ஃபார்மில், அதாவது நம்மளோட சர்வர் இருக்கு இல்லையா, நம்மள எந்த பிளாட்ஃபார்ம், சம்டைம்ஸ் சில மாடல்ஸ் வந்து நம்ம மிஷின்லேயே ஒர்க் ஆகும், இந்த ஓப்பன் சோர்ஸ் மாடலை கொண்டு வந்து இங்கே நம்ம வந்து டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டிப்ளாய் பண்ணும்போது இதுக்கு இப்போ இதே அப்ளிகேஷன் இதை நீங்கள் கால் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருதுன்னா உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட காஸ்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு இருக்குமே தவிர, ஸோ இந்த எல்எல்எம் யூஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட் இருக்காது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் வந்து ஹை எண்ட் மாடல்ஸே இருக்குது ஓப்பன் சோர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ டோக்கன்ஸ் இல்லை எவ்வளோ உங்களுக்கு பேராமீட்டர்ஸை வச்சு ட்ரைன் பண்ணியிருக்காங்கன்னு இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக எடுத்துங்களேன். ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 புக்கை படிச்சுட்டு இருக்கிற நாலேஜுக்கும் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 500 புக் படிச்சுட்டு இருக்கிற நாலேஜும் டிஃபர் இல்லையா. ஸோ அதுதான் நீங்கள் பேராமீட்டராக எடுத்துக்கணும். ஸோ 5 புக் இல்லைனா வந்து ஒரு 100 புக் இல்லைனா ஒரு 1000 புக், 1 lakhs ஆஃப் புக், க்ரோர்ஸ் ஆஃப் புக். அப்போ இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சு அதை ப்ராசஸ் பண்ணணும்னா அதோட சைஸுமே அதிகமாக இருக்கும். அப்போது
5 புக்கை படித்தவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அந்த 5 புக்கில் வந்து மட்டும் தான் ஆன்சர் சொல்லுவாங்க, பட் சீக்கிரமாக சொல்லிடுவாங்க. ஓகே, பட் சைஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, டெக்னிக்கலாக சொல்ல போனீங்கன்னா பேராமீட்டர்ஸ். எவ்வளோ பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணி அவங்க ட்ரைன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேராமீட்டர்ஸ் அதிகமாக இருக்குதோ அதுக்கு தகுந்த போல் எஃபிஷியன்சியும் டேட்டா, அதுக்குள்ளே இருக்கிற டேட்டா, ட்ரைன் ஆன டேட்டாவும் அதிகமாக இருக்கும். பட் நம்ம அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணோம்னா அதுக்கான காஸ்ட்டும் சரி நமக்கு அதிகமாக தான் இருக்கும். பட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உங்கள் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க, என்னோடய டேட்டாஸ் எதுவுமே வந்து எல்எல்எம்க்கு போகக்கூடாது, ஒரு டேட்டா செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ஓப்பன் சோர்ஸ் மாடலை எடுத்து உங்களோட சர்வரில் டிப்ளாய் பண்ணிவிட்டு அதிலிருந்து அந்த எல்எல்எம் மாடலை நீங்களால் கன்சியூம் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோவிலேயே பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும், ஃபியூச்சர் மாடலுக்கும் ஓப்பன் சோர்ஸ் மாடலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே ஓப்பன் வெயிட் மாடல்ஸ் கொடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 120B, ஓகே, பில்லியன், இங்கே 20B. அப்போ உங்களுக்கு இதுவே புரிஞ்சிருக்கும் எது வந்து பவர்ஃபுல் மாடல், எது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் மாடல் சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ 20 பில்லியன் வந்து கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்ன போல் தான் 20 புக்குன்னு ஞாபகம் வச்சுங்களேன், இங்கே 120 புக்குன்னு வச்சுங்க. அப்போ 20 புக்குக்கு அப்போது சைஸும் கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் மீடியம் சைஸ் நாலேஜ் தான் இருக்கும், பட் ஃபாஸ்ட்டாக கொடுத்துரும். ஏன்னா 20 புக்கிலேருந்து டக்குன்னு ஆன்சர் கொடுக்கணும் இல்லையா. பட் இவர் பார்த்தீங்கன்னா 120 பில்லியன். அப்போது அங்கே இருக்கும்போது பவர்ஃபுல் மாடல், பட் கொஞ்சம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா டைம் இருக்கும். இட்ஸ் கால்ட் எஸ் எ லேட்டன்சி வந்து உங்களுக்கு எடுக்கும். இதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு மாடல்ஸ் நிறையா வச்சுருக்காங்க, டீப் ரிசர்ச் மாடல்ஸ் இருக்குது, அண்ட் அதிலே வந்து மினி அண்ட் இமேஜ் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க கொஞ்சம் முன்னாடி டாலி. ஓகே, தட்ஸ் இமேஜ் ப்ராசஸிங் மாடல். அது மட்டும் இல்லாமல் ஸ்பீச், ஓகே, டெக்ஸ்ட் டு ஸ்பீச், ஸ்பீச் டு டெக்ஸ்ட், எல்லாத்துக்கான மாடல்ஸுமே இங்கே கேப்பபிள் இருக்குது. ஸோ இந்த மாடல்ஸ் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளோ மாடல்ஸ் ஒவ்வொரு ப்ரொவைடரும் கொடுக்குறாங்க, எந்த மாடல்ஸ் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு செட் ஆகும். ஓகே, டேட்டா செக்யூர்டாக இருக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா யூ ஜஸ்ட் கோயிங் ஃபார் த ஓன் ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ். இல்லை ஃபியூச்சர் மாடல்ஸ் போகலாம். அப்போ ஃபியூச்சர் மாடல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எந்த மாடல் எஃபிஷியன்ட், எந்த மாடல் வந்து என்னென்ன கேப்பபிலிட்டி இருக்குது, அது எல்லாத்தையுமே நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு அந்த மாடல்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஓகே, இதுவே கிளாடில் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் எ மாடல்ஸ் ஹியர். ஓகே, லேட்டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4.5 அண்ட் 4.1 இஸ் அ ஓப்பஸ். ஓகே, அதோட கேபிள் எப்படி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ் இன்புட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே ஹேண்டில் பண்ணும், டெக்ஸ்ட்டும் ஹேண்டில் பண்ணும், இமேஜுமே அது புரிஞ்சிக்கும். ஓகே, இது ரெண்டுமே அதெல்லாம் பண்ண முடியும். பட் டெக்ஸ்ட்டை மட்டும்தான் அவுட்புட்டாக கொடுக்கும். சில மாடல்ஸ் இமேஜ் அவுட்புட்டாக கொடுக்கும். கிளியராக புரிஞ்சுக்கிங்க, இமேஜ் ஜென்ரேஷன் மாடல் வேறு, டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மாடல் வேறு. ஓகே, அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 20K கான்டெக்ஸ்ட் விண்டோ, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நீங்கள் ஒரு டோக்கன் வச்சுக்கிங்களேன், டோக்கன் கொடுக்கும்போது அட் எ டைமில் நீங்கள் எவ்வளோ டோக்கன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 200K வந்து டோக்கன்ஸ் கொடுக்க முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைல் எடுக்கிறீங்க, அந்த ஃபைலையே வந்து நீங்கள் எல்எல்எம்க்கு இன்புட்டாக கொடுத்து அவுட்புட் வாங்கணும் அப்படின்னும் போது அதோட கேப்பபிள் உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த எஃபிஷியன்ட் மாடல் அண்ட் ஆல்சோ காஸ்ட்லியஸ்ட் மாடல். அதுதான் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் ஜெமினிலையும் பார்த்தீங்கன்னா யூ ஜஸ்ட் ப்ரொவைடிங், ரொம்ப டீட்டெயில்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜெமினி 2.5 ப்ரோ என்ன பண்ணும், ரொம்ப ஈஸியாக இன்புட் பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்புட்டும் கொடுக்கலாம், இமேஜ் இன்புட் கொடுக்கலாம், வீடியோ இன்புட் கொடுக்கலாம், டெக்ஸ்ட் கொடுக்கலாம், பிடிஎஃப் கொடுக்கலாம். பட் அவுட்புட் எப்போயுமே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா டெக்ஸ்ட்டாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அதோட லிமிட் பார்த்தீங்கன்னா இன்புட் டோக்கன்ஸ் இவ்வளோ லிமிட் உங்களால் கொடுக்க முடியும் அட் ஏ டைமில் ஒரு காலில். பட் அவுட்புட் டோக்கன் உங்களால் இதுதான் ஜென்ரேட் பண்ண முடியும். ஆடியோ ஜென்ரேஷன் நாட் சப்போர்ட், பேட்சாக கால் பண்ணலாம், கேட்சிங் இருக்கும். ஸோ கேட்சிங்னும் போது ஃபார் எக்ஸாம்பிள் டெல் அபவுட் டெல்லின்னு சொல்லுவீங்க, அண்ட் நெக்ஸ்ட் லைனில் வந்து ஓகே டெல்லி ஒரு ஆர்டிக்கல் கொடுன்னு சொல்கிறீங்கன்னா ரெண்டுமே ஏறக்குறைய சேம் தான். ஒவ்வொரு வாட்டியுமே எல்எல்எம் கிட்ட போய் ஜென்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கேட்சிங்கில் வச்சுருக்கும், அந்த கேட்சிங்லேருந்து எடுத்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்ணும், கொஞ்சம் ஃபாஸ்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதே தான். ஓகே, அண்ட் லேட்டஸ்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாலேஜ் கட் ஆஃப். ஒரு மாடலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதுக்கான நாலேஜ் கட் ஆஃப் நீங்கள் எப்பயுமே பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த மாடல் கிட்ட போயிட்டு நீங்கள் ஜனவரிக்கு அப்புறம் நடந்த டேட்டாவை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாலேஜ் கட் ஆஃபையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு மாடலுமே இருக்குது. இதிலேயே ஜெமினி ப்ரோ டிடிஎஸ் இருக்குது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். நீங்கள் டெக்ஸ்ட்டை கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக டெக்ஸ்ட் டு ஸ்பீச், அதுதான் டிடிஎஸ். ஸோ இந்த கேப்பபிள் பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட் வரும். அதே போல் கிராக் பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க சிம்பாலிக்காக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். டீனா டெக்ஸ்ட்டு, அவுட்புட்டும் டெக்ஸ்ட்டு. இங்கே இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்புட் வந்து இமேஜாகவும் கொடுக்கலாம், டெக்ஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், பட் அவுட்புட் டெக்ஸ்ட் மட்டும்தான் எங்களால் பண்ண முடியும். பட் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இமேஜ் மாடல், ஸ்பெஷலைஸ்டு மாடல், டெக்ஸ்ட்டையோ இமேஜோ இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதோட கேப்பபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஃபங்க்ஷன் காலிங்கிறத நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் ஸ்ட்ரக்சர் அவுட்புட் அதையுமே ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் அவுட்புட்னா ஒன்றும் இல்லை, எப்பவுமே டெக்ஸ்ட்டாக இல்லாமல் ஒரு ஜேசானாக எனக்கு வேணும், அதுவும் நான் சொல்கிற ஜேசான் ஃபார்மேட்டில் வேணும்னாலும் கேட்கலாம். அண்ட் ரீசனிங் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கம்பேர்ட் டு 1 year பிஃபோர் அண்ட் இப்போது மாடலுக்கும் ரொம்ப பெரிய பூமிங்காக நான் பார்க்குறதுனா கிடையாது ரீசனிங் தான். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா மாடல்ஸுமே ஒரு ஜென்ரேட்டிவ் மாடலில் தான் இருந்தது. ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்திங்கன்னா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஆனால் இப்போ எல்லா மாடல்ஸுமே இட்ஸ் திங்கிங், ரீசனிங், அதுக்கான ஏன் நம்ம அதை ஆன்சராக கொடுக்குறோன்றது திங்க் பண்ணுது, கான்டெக்ஸ்ட் இருக்குது. அண்ட் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்ல போல தான். அண்ட் மிஸ்ட்ரல் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மிஸ்ட்ரலில் உங்களுக்கு ஃபுல் மாடல்ஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதுவுமே யூஸ் பண்ணலாம். இன்னும் நிறைய ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது. பட் இந்த வீடியோவோட அப்ஜெக்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு கேப்பபிலிட்டிஸ் இருக்கும். அந்த கேப்பபிலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு யூ ஹாவ் டு கோ ஃபார் த வை வி ஆர் யூஸிங் திஸ் மாடல். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சூஸிங் எ மாடல் இது ஃபைனலாக நான் சொல்லியே ஆகணும். ஓகே, சூஸ் பண்ணும்போது இந்த 3 கேட்டகரியை சூஸ் பண்ணுங்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, கேப்பபிலிட்டியை பாருங்கள், ஸ்பீடு பாருங்கள், காஸ்ட்டை பாருங்கள். ஸோ எனக்கு வந்து எப்பவுமே வந்து ரொம்ப சின்ன ஒர்க்கு தான், ரொம்ப பெரிய எஃபிஷியன்சி தேவைப்படாது. அதுக்கு போய்ட்டு நீங்கள் ஹை அண்ட் மாடலை யூஸ் பண்ணக்கூடாது, காஸ்ட் வந்து எங்கேயோ போயிடும். ஸோ அப்போ அது போல இருக்குன்னா பேசிக் மாடலை யூஸ் பண்ணணும், ஸ்பீடாகவும் இருக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்க வேண்டியது அந்த விஷயந்தான். அண்ட் ஸ்டார்டிங் வித் எப்பவுமே ஃபாஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் மாடலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஆப்ஷனாக உங்களுக்கு நீங்கள் போக ஆரம்பிக்கலாம். ஸோ எப்போவுமே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டாஸ்க் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, அந்த டாஸ்க்கை டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் கிட்ட கொடுத்து பர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, அதோட உங்கள் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எங்கே வருது, பேசிக் மாடல்லே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் வந்துடுதுன்னா நீங்கள் அந்த மாடலோட ஃப்ரீஸ் பண்ணிக்கிங்க. அண்ட் அதுக்கு அடுத்த மாடல் நீங்கள் அவுட்புட் வரல, இன்னும் அடுத்த ஒரு மாடல் போகலாம், அதுக்கு அடுத்த மாடல் போகலாம். ஸோ நான் பேசிக்காக இங்கே சொல்கிற இன்புட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எடுத்தவொடனே பிளைண்டாக ஒரே மாடல் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரொவைடர்ஸ் நிறைய மாடல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. காஸ்ட்டை பாருங்கள், எஃபிஷியன்சி பாருங்கள், கேப்பபிலிட்டி பாருங்கள். இதை பார்த்துட்டு யூ கேன் யூஸ் இட். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்எல்எம்மோட மாடல்ஸ் அண்ட் இட்ஸ் கேப்பபிலிட்டி. ஓகே, மறக்காமல் நிறைய வீடியோஸ் ஓகே ஆன் த வே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.